ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற கனத்துக்குரிய பெற்றோர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக, நிர்வாக குழு சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் இறுதி நாள் கலை நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரை இப்போதும் அப்பா நிகழ்த்த இருக்கிறார்கள். பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காரணமாக இருந்த ஆண்டவரே ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய வழி நடத்துதல் இந்த நிகழ்ச்சி முழுவதும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போதும் அப்பா குறிப்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனி தடைகளை முறித்து போட்டு துரிதமாக எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 420வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீங்கவே. இந்த பாடலை நாம் இருந்தவனமாகவே நாம் பாடுவோம். கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீங்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலாவதாய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். வீர நன்மைக்கு ஒளி வீசுவோம், உலகில் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவ சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீங்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். நன்மைக்காய் ஒளி வீசுவோம், உலகில் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று வேதாகமத்திலிருந்து முறையாக நாம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 95ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம், வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார்.
சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். நாம் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாகுவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. ஆமென். நாம் நின்றமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடு சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக போதகர் சார்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் உங்களுடைய படிப்பை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்து உங்கள் அனைவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். இன்னும் நல்ல ஞானத்தை புத்தி கூர்மையை பிள்ளைகளுக்கு தந்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிருபை செய்வாராக. இப்போதும் மீதியான நேரத்தை குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் டைரக்டர் அவருடைய கரத்திலே கொடுக்கிறேன். இப்பொழுது மீதியான காரியங்களை அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். இப்பொழுது விடுமுறை வேதாகம பள்ளியின் டைரக்டர் அம்மா அவர்கள் மற்ற விடுமுறை வேதாகம பள்ளியின் நிகழ்ச்சிகளை குறித்து பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கிற அனைவரையும் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்க இருக்கிறது. முதலாவது காமன் மெமரி வர்ஸ். 7 நாட்களும் ப்ரேயர் சாங் முடிச்சிடுவோம். சரி, ஃபஸ்ட்டு ப்ரேயர் சாங் முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் காமன் மெமரி வர்ஸ். ப்ரேயர் சாங்க்கு கிளாஸி என்ன ஒரே கூட்டமாக இருக்குது, சர்ச்செல்லாம் லைட்லாம் போட்டு என்ன கல்யாணம் நடக்குதா நம்ம சர்ச்சில்? உனக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்ட்டு? ஏன் என்ன நடக்குது, அப்படி என்ன விசேஷம்? நம்ம சர்ச்சில் ஒரு வாரமாக விபிஎஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓ
ஆமாம், உனக்கு நீ வந்தியா விபிஎஸ்க்கு? நான் எங்கே வந்தேன்? நான் எப்போ விபிஎஸ்க்கு வந்திருக்கேன்? அதானே, நீ சர்ச்சுக்கே ஒழுங்காக வர மாட்டேன், இதில் விபிஎஸ்க்கு வேற வருவியா? சரி, கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி, நம்மளோட குட்டி குட்டி பிள்ளைங்க வந்துட்டு அழகாக ஃபஸ்ட்டு நம்மளுக்காக ப்ரேயர் சாங் பாட போகிறாங்க. ஓகே. கிளாஸி என்ன செம்மையா ஆடுறாங்க எல்லாரும். சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா, செம்மையா ஆடினாங்க. சரி, உனக்கு பைபிளில் வந்துட்டு ஏதாவது வசனம் தெரியுமா? நீ என்ன என்கிட்ட இப்படி தப்பான கேள்வியை தப்பான இடத்துல கேட்குற? எனக்கு தெரிஞ்ச வசனம் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அதுக்கப்புறம் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்க வந்துட்டு 7 நாள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதனால அவங்கள கூப்பிட்டு கேட்கலாமா நம்ம? என்னோட சின்ன பிள்ளைங்க வசனம்லாம் சொல்கிறாங்களா? டெவலப் ஆயிட்டாங்க. சரியும் அப்கிரேட் ஆக. ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 7 நாள் பார்த்த காமன் வேர்ஸ் வசனங்கள் வந்து பிள்ளைங்க வந்து சொல்லுவோம். நாள் 1. நாள் 1 கனவு காணு.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. நாள் 2. நாள் 2 குளிய சந்தி. கர்த்தர் யோசேப்போடு என்றார், அவன் காரியத்தை சித்தி உள்ளவன் ஆனான். ஆதியாகமம் 39:2. நாள் 3. தேவனுக்கு கீழ்ப்பணிந்து பிகாஸ்க்கு எடுத்துள்ளுங்கள், அப்பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. நாள் 4. நாள் 4 காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செத்தைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. நாள் 5. நாள் 5 தலைப்பு உயர்வு. எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாக்கினார். ஆதியாகமம் 41:43. நாள் 6. நாள் 6 கனவு மன்னித்து மற. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ நீ இப்போது நடந்து வருகிறபடியே நன்மையாய் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. நாள் 7. நாள் 7 வெற்றி விழா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. சூப்பரா சொன்னாங்கல்ல. எல்லாரும் செமையா வசனம் சொல்றாங்க கிளாஸி நம்ம சர்ச்சில். சரி சரி, நீ பாட்டு பாடுவியா? ஐயோ, தெரியாததா கேட்குறியே எல்லாத்தையும். சரி, டான்ஸு? ஐயோ, அது சுத்தமா வராதே. சரி, நம்மளோட பிரைமரி பிள்ளைங்களும் பிகினர் பிள்ளைங்களும் சேர்ந்து அழகாக நம்மளுக்காக பாட்டு, டான்ஸு, அப்புறம் மெமரி வேர்ஸு இதெல்லாம் இங்கே வந்து சொல்ல போகிறாங்க. ஓகே, எல்லாரும் கிளாப் பண்ணி நம்ம பிரைமர் அண்ட் பிகினர் பிள்ளைங்களை கூப்பிடலாமா?
கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவனுக்கு ஆதாரத்தோட செய்யுங்கள். 1 சாமுவேல் 1:7-3. நாட்கள் பொல்லாத வெயிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16:7. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. உங்கள் இதயத்தை கர்த்தர் நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். 1 சாமுவேல் 3:7. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 7:3-9. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. அவருக்கு இயேசு என்று பெயராக நன்மை செய்கிறது. சோர்ந்து போகாத இப்போ அவருடைய தேவால அவருக்கு இயேசு என்று பெரியவாக நன்மை செய்கிறது. சோர்ந்து போகாத இருப்போம். அவருடைய தலைக்குறை உருவாகிறோம்.
போட்டாங்க, பிளான போட்டாங்க, குழியில என்ன தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்கப்பா. குழியில தூக்கி போட்டாங்க உண்மைதான், கர்த்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். பிறகு கத்தரதா நினைச்சேன். குழியிலேயே என் லைஃப் காலின்னு நினைச்சேன். நான் வெளியே கெத்த வந்த பிறகு கத்தரதா நினைச்சேன். தூரதேசம் போன கவலை எல்லாம் போச்சு, டாப்ல என்ன தூக்கி வச்சிட்டாரு. கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்தவண்ணா வச்சிட்டாருப்பா. குழியில தூக்கி போட்டாங்க உண்மைதான், கர்த்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். குழியில தூக்கி போட்டாங்க உண்மைதான், கர்த்தரத மாத்திட்டாரு ரொம்ப ரொம்ப நன்மைதான். செம்மையா டான்ஸ் ஆடுறாங்களே. சே, சூப்பராக ஆடி இருக்காங்கல்ல நம்மளோட ப்ரைமரியும் பிகினர்ஸும். ஆமாம் ஆமாம், நான் அன்னைக்கு சர்ச்சில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறப்ப நான் உனக்கு கேள்விப்பட்டேன், ஜூனியர் பாய்ஸுக்கெலாம் நீ தான் ஏதோ குழு தலைவியாமே. நான் தான் கிளாஸ் டீச்சர், குழு தலைவி இல்லை. நீ வரலைன்னா உன் பசங்களுக்கெல்லாம் மூஞ்சியே வாடி போயிடும் தெரியுமா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பாசமான பசங்க, ரொம்ப டேலண்டடான பசங்க, வேற ஆல் ப்ரெசன்ட் தான் தினமும். சூப்பர் தான். அடுத்து வந்துட்டு ஜூனியர் பிள்ளைங்க வந்துட்டு அழகாக பாட்டு பாடிட்டு வசனம் சொல்லிட்டு டான்ஸ் ஆட போகிறாங்க. ஓகே, நம்ம எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்கள வரவேற்கலாமா? தன்னதானா 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 தன்னதானா.
ஒதுக்கினாலும் வேதனையில் ஒடுக்கினாலும் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் வேதனையில் ஒடுக்கினாலும் வேண்டுமென்று கர்த்தர் வந்து வேண்டியதை வழங்குவார் வேண்டுமென்று கர்த்தர் வந்து வேண்டியதை வழங்குவார் தயார் தயாரே தயார் தயாரே 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 ஒய்யா ஒய்யாரே ஒய்யா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யாரே. நாள் 1 ஆபிரகாமின் அழைப்பு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாள் 2 ஆபிரகாமின் பொய். அன்றையும் நான் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவன் மெய்யை பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. நாள் 4 ஆபிரகாமின் இரக்க குணம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நாள் 5 ஆபிரகாமின் அவசரம். நீ கர்த்தருக்கு காத்திருந்தாலும் அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக்கு கொள்வார்கள், அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34. ஒரு சீன் போடாதீங்க.
என்ன கிளாஸ், நீ சொன்ன மாதிரியே உன் கிளாஸ் பசங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான். சரி, ஒரே குட்டீஸும் சுட்டீஸுமா இருக்கே, இந்த விபிஎஸ்ல பெரிய பசங்களாம் வரவே இல்லையா? இருக்காங்களே, நம்மளோட இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ நெக்ஸ்ட் அவங்க ப்ரோக்ராம் தானா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்மளோட இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழகாக வந்து நம்மளுக்காக ஒரு பாட்டு படிக்க போகிறாங்க. சிம்சோன் நாள் 1 சிம்சோனின் பிறப்பு. நாள் 2 சிம்சோனின் நசரேய விரதம். நாள் 3 சிம்சோனின் திருமணம். நாள் 4 சிம்சோனின் பலம். நாள் 5 சிம்சோனின் பலவீனம். நாள் 6 சிம்சோனின் மரணம். நாள் 7 சிம்சோனின் அபிஷேகம். நான் பிரேமிக்கத்தக்க அதிசயமான் உண்டாகி பட்டபடினாலே உண்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர் ஆவீர்களாக. லேவியராகமம் 20:26. நாள் 3 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களோட வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 6:16. நாள் 4 பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6. நாள் 5 உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2 கொரிந்தியர் 2:17. நாள் 7. நாள் 6 துர்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பொறுத்திருக்கிறார். ஏசாயா 55:7. பாவம் பதுங்கி வந்தாலும் என்ன பார்க்கறான், சந்த போல சாத்தா வந்து கடிச்சு தின்ன பார்க்கறான். பாவம் செய்ய தூண்டி விட்டு அசிங்க பண்ண திரியிறான், பாவம் செய்ய தூண்டி விட்டு அசிங்கப்படுத்த திரியிறான். இல்லையே என்ன அழிய துணியிலையே, இல்லையே என்ன ஆட்சி முடியலையே. பாவம் பதுங்க தூங்காதே போ என்று சொல்லிவிடு, பாவம் பதுங்கி வந்தாலும் போ என்று சொல்லிவிடு. அவச்சலே
கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ சேவல் கூவுது தம்பி நேரம் விடியுது கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ காத்திருந்த நீயும் உறங்கிட வேணா கை மேல கிடைக்கும் கொக்கரக்கோ கிடைச்சத நீயும் தொலைச்சிட வேணா கவனமா பார்த்துக்கோ கொக்கரக்கோ கொக்கோ 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 கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ துணிவாய் விளக்கிய சொப்பனத்தின் அர்த்தம் தவறாமல் நடந்தது கொக்கரக்கோ சிறையில் தொலைஞ்ச யோசேப்பின் வாழ்வு சிகரமாய் உயர்ந்தது கொக்கரக்கோ கொக்கோ 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 கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ கொக்கோ கொக்கோ கொக்கரக்கோ பெரிய பசங்கன்னா பெரிய பசங்க தானே செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்கல்ல. இல்லை ஆமாம். சரி, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஃபுல்லாக வந்துட்டு சாங்கு டான்ஸு மெமரி வேர்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம்ல, கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஓ ஆமாம், நானும் இதை ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள்? அடுத்து வந்துட்டு நம்மளோட ஜூனியர் பசங்க வந்துட்டு அழகாக ஆப்ரஹாம் பற்றி சொல்ல போகிறாங்க. என்னப்பா இது சும்மா ஜூனியர், ஃபுல்லாக ஜூனியர் ப்ரோக்ராமாகவே இருக்கே. ஆமாம், பின்ன எங்கள் ஜூனியர்ஸ்லாம் ஸ்பெஷல் இல்லையா? சரி அதனால சரி, அவங்க தான் பார்ப்போம் பண்ணுவாங்க. பார்ப்போம். என் பேர் ஆப்ரஹாம், என்னோட மனைவி பேர் வந்து சாரால், என்னோட பையன் பேர் வந்து ஈசாக்கு. ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு பிறந்திருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம். ஆபிரகாமே, இதோ அடியேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நீ உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஐயோ, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே கேட்குறாரு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவர் சொல்கிறது தான் கேட்பேன். ஈசாக்கே இங்கே வா. நம்ம நாளைக்கு விடிய காலையில் மோரியா தேசத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக எந்திரிக்கணும்.
சரி அப்பா. நம்ம மோரியா தேசத்துக்கு போனோம், கிளம்பலாம். வேலைக்காரர்களே இங்கே வாங்க. வேலைக்காரர்களே இங்கே வாங்க. கழுதை அழைத்து கொண்டு வாங்க. கழுதை அழைத்து கொண்டு வாங்க. வாங்க, நம்ம இப்போ மோரியா தேசத்துக்கு போகலாம். ஓகே, நீங்கள் 2 பேரும் எங்கேயே இருங்க. நானும் ஈசாக்கு மட்டும் மலை உச்சிக்கு போய் ஆண்டவரை துதிச்சிட்டு வரோம். அப்பா, நம்ம வேர்க்கையும் நெருப்பு கட்டி கொண்டு போகிறோம். ஏன் நம்ம பலிபீடத்துக்கு ஆடு கொண்டு போகலை? கவலைப்படாத ஈசாக்கு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவன் உன் புத்திரனும் என்றும் உன் ஏகசுதனும் என்னும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுக்கிறபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போதே அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகலை. ஆண்டவர் என்னை கைவிடல. ஆண்டவருக்கு நன்றி. அப்பா, இப்போ நம்ம என்ன செய்ய? அது அங்கே ஒரு ஆட்டுக்கடை இருக்கு, அதை நம்ம ஆண்டவருக்கு பலி கொடுப்போம். ஸ்கிட்டு சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ ஃபுல்லாக விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எல்லாமே பண்ணுவாங்களா? டீச்சர்ஸ்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டிங்களா? டீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்போ நம்ம டீச்சர்ஸை கூப்பிட்டு ஒரு டான்ஸை போட்டுடலாமா? செஞ்சிடலாமே. சூப்பர், வாங்கப்பா.
அடுத்து நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு அழகாக நம்மளுக்காக பாட்டு பாடுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே முன்னாடி வாங்க. என்னண்ணா பாட்டு பாட சொன்னா இந்த இருக்கிற நாங்களாம் விபிஎஸ்க்கு வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடலான்னு வந்தா நல்லா ஃபாஸ்டா ஒரு பீட்டை போட்டு பாட்டா போடுனேன். துமுக்கு தப்புக்கு துப்பா துமுக்கு தப்புக்கு துப்பா துமுக்கு தப்புக்கு துமுக்கு தப்புக்கு துமுக்கே. அடிமையாக வித்துப்பட்டு காசு வாங்கி போட்டுட்டாங்க பாக்கெட்டுல அண்ணங்க பாக்கெட்டுல. அண்ணன் தம்பி சேர்ந்துக்கிட்டு அடிமையாக வித்துப்பட்டு காசு வாங்கி போட்டுட்டாங்க பாக்கெட்டுல அண்ணங்க பாக்கெட்டுல. சொப்பனத்தை கண்டவன காசுக்காக வித்தவன அதிபதியா பார்த்ததுமே நின்னுட்டாங்க, ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. சொப்பனத்தை கண்டவன காசுக்காக வித்தவன அதிபதியா பார்த்ததுமே நின்னுட்டாங்க, ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. தம்பி சேர்ந்துக்கிட்டு அடிமையாக வித்துப்பட்டு காசு வாங்கி போட்டுட்டாங்க பாக்கெட்டுல அண்ணங்க பாக்கெட்டுல. டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே பயங்கரமாக கலக்குறாங்களே இன்னைக்கு. நாங்கள் அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். செம்மதான்ப்பா. சரி சரி, நம்மளே பேசி ரொம்ப போர் அடிக்கிறோம். நம்ம இந்த விபிஎஸோட டேரக்டர் கிட்ட கொடுத்துருவோம், அவங்க பார்த்துப்பாங்க இதுக்கப்புறம். ஆமாம்.
இசிஐ திருநகர் விபிஎஸ் 2026 ரிப்போர்ட். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மத்தேயு 19:14 என்ற இயேசுவின் அழைப்பின்படியே நமது திருச்சபையில் விடுமுறை வேதாகம பள்ளி 26/4/2026 ஞாயிறு அன்று ஆராதனை முடிந்தவுடன் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு வகுப்புகள் உற்சாகமாக நடந்தன. இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளியின் கருப்பொருள் யோசேப்போடு கத்தர். நாள் 1 கனவு காணு என்ற தலைப்பிலும், நாள் 2 குழியை சந்தி என்ற தலைப்பிலும், நாள் 3 உறுதியாய் நில் என்ற தலைப்பிலும், நாள் 4 காத்திரு என்ற தலைப்பிலும், நாள் 5 உயர்வு என்ற தலைப்பிலும், நாள் 6 மன்னித்து மற என்ற தலைப்பிலும், இறுதியாக வெற்றி விழா என்ற தலைப்பிலும் பொதுவான வகுப்பு தினமும் நடைபெற்றது. இந்த வருடம் நம்முடைய விடுமுறை வேதாகம பள்ளியில் 15 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். மனன வசனங்கள் மாணவர்களுக்கு தினமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தினமும் ஆக்ஷன் சாங்ஸ் மாணவர்களுக்கு எல்லா ஆசிரியர்களாலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தினமும் மிஷனரி கதைகள் வீடியோவாக காண்பிக்கப்பட்ட பின்பு டைரக்டரால் விளக்கப்பட்டது. பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர் என 4 வகுப்புகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பிகினர் மாணவர்களுக்கு மிஸ்ஸஸ் பிரிசிலா பிரியங்கா மற்றும் மிஸ்ஸஸ் ரூத் தங்கசெல்வி அவர்களும் பாடங்களை பயிற்றுவித்தனர். பிரைமரி மாணவர்களுக்கு மிஸ் ஏஞ்சல் மற்றும் மிஸ் பிளஸ்ஸி பாடங்களை பயிற்றுவித்தனர். ஜூனியர் மாணவர்களுக்கு மிஸ் கிளாசி சேரன் மற்றும் மிஸ் ரூத் ஆப்ரஹாம் அவர்களும் பாடங்களை பயிற்றுவித்தனர். இன்டர் மாணவர்களுக்கு மிஸ் பொன்மலர் பாடங்களை கற்றுக் கொடுத்தார். மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தினமும் ஒவ்வொரு தலைப்பில் சிறப்பு தினங்கள் அனுசரிக்கப்பட்டன. ஹெல்பிங் டே, கிளென்லினஸ் டே, பியூட்டி டே, இன்ஸ்பெக்ஷன் டே, ஃபைனல் டே என்று எல்லா நாளும் பிள்ளைகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர். தினமும் இடைவேளையில் குளிர்பானம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வகுப்புகள் முடிந்தபின் ருசியான மதிய உணவு வழங்கப்பட்டது. 7 நாட்களும் பிள்ளைகள் உற்சாகமாக வந்து வசனங்களையும் பாடல்களையும் கற்றுக்கொண்டனர். இந்த வருடம் சிறப்பாக வேதாகம பள்ளி நடத்த கிருபை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. தினமும் பிள்ளைகளையும் ஆசிரியர் அனைவரையும் சிரிப்போடும் அன்போடும் வரவேற்ற எங்கள் திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் கார்டர்வைஸ் அவர்களுக்கும் மற்றும் போதகர் அம்மா திருமதி மெர்லின் கார்டர்வைஸ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளிக்கு ஆசிரியராக வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் 7 பாஸ்டர் பிளஸ்டன் சாயர் அவர்கள் இன்ஸ்பெக்ஷன் டேக்கு வந்து நடுவராக வந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை அனைத்திற்கும் மேலாக வாலண்டியராக உதவி செய்த திரு பிராங்க்லின் சாம்சன், திருமதி சீலா, திருமதி தேவி இவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் விபிஎஸ்க்கு குளிர்பானங்கள், மதிய உணவு மற்றும் பரிசு பொருட்களுக்கு காணிக்கை மற்றும் நன்கொடைகள் கொடுத்து உதவிய அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றி. அனைத்து நாட்களும் பிள்ளைகளை அனுப்பி ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்ற வசனத்தின்படி இந்த விபிஎஸ் அமைய கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. ஆமேன். பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வாசிக்க சொல்லலாமா? சரி, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பேரை வாசித்துருங்க. பிகினர்ஸு
வாசிக்கிறியா? தெரியும்ல. Okay. So, beginners, Kavin V. வா. Subiksha K. Hedrick Simon Durai. Primary Sundar D. Sivaranjani D. Grishma S. Sanjana N. Next, juniors, Sherwin Emmanuel. Mohit Kumar. Jeshwin Jebi Sam. Graham Weiss. Inters P. Vijayanikas. S. Jocelyn. S. Varun Kumar. D. Varalakshmi.
டீச்சர்ஸ் ப்ரைஸ் கொடுத்துடலாமா வேணாமா? கொடுக்கலாமா வேணாமா டீச்சர்ஸ்க்கெலாம்? அப்படியா, கொடுக்கலாமா? சரி. பிகினர் டீச்சர் பிரிசில்லா பிரியங்கா. மிஸ் ஏஞ்சல் பிரைமரி டீச்சர். மிஸ் பிளெஸி. மிஸ் கிளாசி ஜூனியர் டீச்சர். மிஸ் பொன்மலர் இன்டர் டீச்சர். மிஸ்ஸஸ் ரூத் தங்கச்செல்வி. மிஸ் ரூத் ஆப்ரஹாம். குறிப்பாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் சரியான நேரத்தில் வந்து, அதாவது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் ஒரு மாதிரியாக இருந்து நடத்தின குறிப்பாக டைரக்டர் அம்மா அவர்களுக்கு இப்போது ஒரு பரிசை கொடுக்க போகிறோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் ஐயா அவர்கள் வந்து விட்டு அழைத்து சென்ற நாட்களெல்லாம் உண்டு. ஆகவே எடுத்த பிரயாச முயற்சி ரொம்ப அதிகம். ஆகவே அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக ஒரு சிறு பரிசை கொடுக்கிறோம். தேங்க்யூ. அது 3 எடு. வேற குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இந்த நாட்கள் முழுவதும் வாலண்டியர்ஸாக இருந்து உதவி செய்த, அதாவது ஆலயம் சுத்திகரிப்பது மற்றும் ஜூஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ண, அதாவது அம்மா அவர்களுக்கு, திருமதி ஷீலா அம்மா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக ஒரு சிறிய பரிசை கொடுக்க இருக்கிறோம். அடுத்தபடியாக மிக மிக இன்னொரு முக்கியமான ஒரு வாலண்டியர் என்னென்னா, அந்த பிஏ சிஸ்டம் ஆன் பண்ணி அவ்வப்போது எல்லா பாட்டையும் போட்டாச்சா, திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி திருப்பி பேக்வேர்டு போய் திருப்பி முன்னாடி போய் எல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் ஏற்று அந்த ஜூஸ்லேயும் சில நேரம் அப்படியே உட்காந்து என்ன சொல்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்த இன்னொரு வாலண்டியர் யாருன்னு சொல்வீங்கள்ல? யார்? மிஸ்டர் ஃப்ராங்க்லின் சாம்சன் அவர்களுக்கு, திருச்சபையின் மூப்பர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக ஒரு பரிசை இப்பொழுது கொடுக்கிறோம். இப்பொழுதும் குறிப்பாக இன்னொரு வாலண்டியர்ஸாக இருந்து நம்முடைய ஆலயத்தை எப்போதும் சுத்திகரித்து எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருக்கிற திருமதி தேவி அம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக ஒரு சிறிய பரிசினை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம்.
குறிப்பாக பரிசுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறப்பாக நடந்தது. ஆனால் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளெல்லாம் அனுப்பி வைத்து, இன்னும் சொல்லப்போனால் சில பெற்றோர்கள் வந்து ஆலயத்தில் ஆட்டோ வச்சு அனுப்பி வைத்து எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல முயற்சியெல்லாம் எடுத்து ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆலயத்தை குறித்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வகுப்புகளை எடுத்த ஆசிரியருக்கும் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் நம்முடைய ஆலயத்தின் விசுவாசியை போல இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் சொல்கிற காரியத்தை அப்பப்போ ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொண்ட உண்மையாகவே நம்முடைய விசுவாசி தான் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உண்மையாகவே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனால் கொடுத்து உதவின அனைத்து பிள்ளைகள் உண்டு. ஆகவே திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும், குறிப்பாக இது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் என்ன பண்ணுகிறோம், திருச்சபையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இறுதியான நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது திருச்சபையின் மூப்பர் அவர்கள் வோட் ஆஃப் தேங்க்ஸ் நன்றி உரை சொல்லுவார்கள். அதன் பின்பு ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். சரி, நன்றி உரை. எல்லா நாளும் நம்ம விபிஎஸ் நடந்தது அழகா. நான் 2 நாள் வரல, ஆனால் பசங்க எல்லாரும் 7 நாள் வந்தீங்க. கரெக்டா? ஆமாவா? யார் அது? சரி, பரவாயில்ல. ஸோ உங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பசங்களை அனுப்பி வச்சிங்க. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். அதே போல் 7 நாளுக்கும் நமக்கு ஒரு குடும்பத்தார் வந்து சாப்பாடு கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலிக்கும் நன்றி. ஜூஸ் கொடுத்தாங்க ஒரு ஃபேமிலி அந்த பசங்களுக்காக, அது வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கும் நன்றி. பேரண்ட்ஸுக்கு குறிப்பாக நன்றி சொல்லும். ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் விபிஎஸ் நடக்காது. நம்ம சர்ச்சில் பசங்களோட ஸ்ட்ரென்த்து கம்மி. இப்போ இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்கன்னா அது உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னால தான் விபிஎஸ் நடந்தது. ஸோ இன்னும் வரும் நாட்களில் கூட நிறைய பசங்களை நீங்கள் அருகாமல் இருக்க பசங்களை கூட்டிகிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு இங்கே விபிஎஸ் நடக்கும். சண்டே நடக்கும். வெறும் ½ hour தான். 10:45 to 11:15 or 11:30 அதுக்குள்ளே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து பசங்க அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஸோ பேரண்ட்ஸ் மனசு வச்சா கண்டிப்பாக பசங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? ஸோ ஒருத்தரும் நம்மளுக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். ரொம்ப தேங்க்யூ. புதுசாக நிறைய பேரும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் அதே போல் பாஸ்டரையா ஃபேமிலிக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த 7 நாளும் ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு குடிச்சிங்களா எல்லாரும்? ஜூஸ் ஜில்லுன்னு இருந்ததா சூடாக இருந்ததா? சூடாக இருந்ததா? ஜில்லுன்னு இருந்தது. யார் வச்சா ஜில்லு ஐஸு? எந்த அங்கிள்? பாஸ்டர் அங்கிள். ஸோ பாஸ்டர் அங்கிள் ஃபேமிலி தான் நமக்கு அந்த ஐஸ்லாம் கரெக்டாக வச்சு எல்லா நாளும் ஜூஸ் கலக்கிறப்ப அழகாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால தான் நம்ம ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்க முடிஞ்சுது. பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு கைத்தடல் கொடுத்துடலாமா? ஐயா, பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட் எல்லாரும் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நமக்காக. ஸோ எல்லாரும் யாரையும் மறக்கக்கூடாது. எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கொடுத்த, உழைத்த, ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அதை சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைகள் நம்முடைய திருச்சபையின் எதிர்கால தூண்கள். பிள்ளைகளுடைய படிப்பிலிருந்து, எல்லா காரியங்களிலிருந்து, ஒழுக்கத்திலிருந்து, உண்மையாக சொல்லப்போனால் பிள்ளைகளுடைய பார்ட்டிசிபேஷன் நல்லா இருந்துச்சு. இன்ஸ்பெக்ஷன் டே வச்சு நான் சொல்லணும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு ஊழியர் வந்து என்ன பண்ணினாங்கன்னா, இந்த வேதாகம வார்த்தைகளை எல்லாம், வசனங்களை எல்லாவற்றையும், கதைகள் எல்லாவற்றையும் சொன்னாங்க. கேள்வி கேட்கும்போது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அருமையாக என்ன பண்ணாங்க, பிகினர்லேருந்து இன்டர்மீடியேட் வரைக்கும் உள்ள பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் என்ன பண்ணினாங்கன்னா நல்ல அருமையாக என்ன பண்ணாங்க, பதிலை சொன்னாங்க. ஸோ அதனால் அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்ஸ்பெக்ஷன் டே அன்னைக்கு வந்த பாஸ்டர் பிளஸன் சாயர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் கூப்பிட்ட நபர் ஒருவர், ஆனால் அன்றைக்கு காலையில் திடீரென்று சூழ்நிலை நிமித்தமாய் ஊழியர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அழைப்பை ஏற்று வந்த அந்த ஊழியருக்கு நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்.
குறிப்பாக இந்த நாளிலும் இந்த இறுதி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்கள், குறிப்பாக உண்மையாக எங்களை ஊக்குவித்தது நீங்கள் தான், அதை மறக்க முடியாது. ஆகவே நாங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிட்டோம், கண்டிப்பாக பெற்றோர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் ஜெபம் பண்ணுவோம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுடைய திருச்சபையின் மூப்பர் அவர்கள் சொன்ன வண்ணமாக உங்களுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலை, இதே போல் விடுமுறை வேதாகம பள்ளி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இறுதியாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெபித்த பிறகு குறிப்பாக பிள்ளைகள் ஆரம்பத்தில் போட்ட அந்த ப்ரேயர் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகவே அதை இறுதியிலும் அதை போடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்த பிறகு அதை போடுவார்கள். அதன் பின்பு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்யப்படும். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளின் மாலை வேலைக்காய் இரவு வேலைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்து வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த விடுமுறை வேதாகம பள்ளி முழுவதும் ஆரம்ப நாள் முதல் இந்த கடைசி நாள் இறுதி நேரம் வரையிலும் தேவன் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழிநடத்தினீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, இப்போதும் அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை ஆசீர்வதிங்க. பெற்றோருடைய எதிர்பார்ப்பை ஆசீர்வதிங்க. பெற்றோருடைய தேவைகளை ஆசீர்வதிங்க அப்பா. குறிப்பாக ஆண்டவரே, ஜூன் மாதம் பிள்ளைகளுடைய தேவைகள் ஏராளம். ஆண்டவரே, படிப்பதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் பெற்றோர்களுக்கு சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, காரணமாக இருக்கிற பெற்றோர்கள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. பணிகளிலே தேவனின் நல்ல உயர்வுகளை தந்து பிள்ளைகளை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளிக்காக உணவு கொடுத்த ஆண்டவரே அனைத்து பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக செய்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தந்து தேவன் நீர் பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல, ஜூஸ் கொடுத்து உதவின குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. நன்கொடையினால பிரைஸுக்காக நன்கொடையினால கொடுத்து உதவின பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவன் நீர் தொடர்ந்து மென்மேலும் தேவன் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எப்போதும் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்போதும் கூட இருக்கிறீர். பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்துகிறீர். அதை இனிமேல் நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். தேவன் நீர் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. மீண்டும் ஆண்டவரே, இதே போல ஒரு விடுமுறை வேதாகம பள்ளியிலே ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவநீர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கலந்து கொண்டு நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் காணப்படட்டும். காரணமாயிருந்த டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. வாலண்டியர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பணிகள் ஏராளமாண்டவரே, எல்லாவற்றையும் பிள்ளைகள் பொறுப்பெடுத்து ஆண்டவரே செய்த அனைத்து உள்ளங்களையும் தேவன் நீர் வழி நடத்தி மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட தேவன் நீர் தொடர்ந்து எங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுதுவோம்.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் அனைத்து பிள்ளைகள், ஆசிரியர்கள், டைரக்டர்ஸ், உதவி புரிந்த அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்வையும் தேவன் ஆசிர்வதித்து வழி நடத்தி ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.